வணக்கம் சார். வணக்கம். இப்போ புதிய கட்சிக்கான தேவை என்ன, எதற்காக? ஒன்று விஜயை பற்றி என்ன அப்படின்னீங்கன்னா, காவிரி பிரச்சனைக்காக அவர் போராடினது ரசிகர்களை வச்சுக்கிட்டு, ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக அந்த போர் நிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி அதிலலாம் இருக்கிறேன். அப்போவே அதுக்கு அதனால் ஏற்பட்ட இம்ப்ரெஷன் தான் கத்திக்கு ஆதரவாக நான் பேசுகிறேன். அவருக்கு ஆதரவாக கத்தி இஷ்யூ வரும்போது நான் பேசுனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அங்கே தூத்துக்குடியில் அந்த துப்பாக்கி சூடு நடந்த உடனே அங்கே போனது, குறிப்பாக ஸ்னோனின் வீட்டுக்கு போனது, பேசுகிறது. அதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு நிவாரணம், இப்போ கூட நிவாரண பொருட்களை தந்தது. இது மாதிரி அடுத்தடுத்து பல்வேறுபட்ட இது. ஆனால் அது வந்துட்டு ஒரு அரசியல் பார்வையாக இல்லை, நான் ஒரு பொதுவான அப்படி பார்ப்போம் இல்லையா, ஒரு நடிகர் அப்படி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவர்கிட்ட வந்துட்டு ஒரு ஆழ்ந்த பற்று இருக்குது, மக்கள் பற்று இருக்குது அப்படின்றது தெரியும். ஏன்னா இவர் அந்த ஊழல் எதிர்ப்பு இயக்கம் அண்ணா ஹசாரே தொடங்கிய போது அதுக்கு போயிட்டு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு அங்கே இருந்துட்டு வந்தார். யாரும் மறந்துருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி அவர்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி பலவும் வந்துட்டு அவர் மேலே ஒரு இம்ப்ரெஷனாக இருந்துச்சு. எதனால் நான் அவர் மேலே ஒரு மாதிரி பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா, எல்லாரும் தேவையில்லாத விஜயை வந்துட்டு எதிர்த்தாங்க. அவருடைய அரசியலை வந்துட்டு சிறுமைப்படுத்துறது மாதிரி பேசினாங்க ஊடகவாதங்களில். அது எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்தது. எதுக்கு இது மாதிரி பண்ணணும், வரட்டுமே, என்ன போச்சு. இப்போ இன்னொருத்தர் வரும்போது ஒரு அரசியல் களம் பலம் பெறுதா இல்லையா? நீங்கள் நல்லா கவனி, ஒரு கட்சி அவசியமாக இல்லையா, இதை முதல்ல அவங்க உணரணும். இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலை அது வேணும், ஒரு மாற்றத்துக்கு அது அவசியம் தேவை, ஓகே, அதை முதல்ல அவங்க சொல்லணும் அப்படின்றது முன்னாடி இரவே நான் முடிவெடுத்துட்டேன். இதைத்தான் முதல்ல சொல்ல போகிறோம், அதுக்கப்புறம் எதை பேசினாலும் சரி, இது தான் ரொம்ப முக்கியமானதுன்னு முடிவெடுத்தேன். ரெண்டாவது விஷயம், இந்த அரசியல் மயமாதல்னா என்னது? எம்எல்ஏ ஆகிடலாம், எல்லாருக்குமே எம்எல்ஏ ஆகிறாங்க, எம்பி ஆகிறாங்க, மந்திரி ஆகிறாங்க எல்லாரும். ஆனால் மக்கள் விரும்பினதை சாதிக்க முடியாத போனதுக்கு என்ன காரணம் அப்படின்ற ரெண்டாவது புரிதல், இதையும் அவங்களுக்கு சொன்னேன். அப்போ பெருந்தலைவரை போல, பெருந்தலைவர் காமராஜரை போல, அறிஞர் அண்ணாவை போல ஒரு ஆழ்ந்த அரசியல் தெளிவுறதுனா தான் இதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற சொல்லி செல்வாக்கு இவங்களுக்கு இருக்குது, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ அதிகாரம் வந்துட போகுது, அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் சாதிக்கணுமே, அப்போ அந்த இடத்துக்கான அவசியம் என்ன, புரிதல் எப்படிப்பட்ட புரிதல் வேணும், அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ அதை தான் நான் சொன்னேன். அது எனக்கு அங்கே இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் என்னென்னா, இவங்க ரசிகர்களாக இருப்பாங்க, இவங்ககிட்ட போய்ட்டு பேச போகிறோமே, அங்கே இருக்கிறவங்களாம் கூட சொன்னாங்க, ஐயா பார்த்த ஐயா, நீங்கள் டீப்பாக அரசியலை பேசுவீங்க, அவங்க வந்துட்டு சிலர் எழுது கூட போயிடுவாங்க, அதனால் டோன்ட் கெட் டிஸ்கரேஜ்டு, அப்போல்லாம் வந்துட்டு தளபதியினுடைய பேரை சொல்லுங்கள், உடனே உட்காந்துருவாங்க, கைதுட்டாங்கன்னாங்க. ஆனால் அடுத்த 5 நிமிஷம் தான் நான் பேசியிருப்பேன், அப்போவே நான் பார்த்துட்டேன் இது அது கிடையாது, அவங்க ரொம்ப உறுதியாக வச்சுருக்குறாங்க அப்படின்ட்டு. இது எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு அது முடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு போகும்போது 45 நிமிஷம் ஆச்சு கிராஸ் பண்ணுறதுக்கு, மண்டபத்தை விட்டு வெளில வரவே. என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க ஏற்கனவே அரசியல் மயமாக இருக்காங்க, தெளிவாக இருக்காங்க. இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஆனால் அவங்க தளபதி என்னைக்காச்சும் ஒரு நாள் அரசியல் கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்றதுல அவங்க உறுதியாக இருந்திருக்காங்க. ஸோ அதற்கான முன்னெடுப்புகள்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. மக்கள்கிட்ட போகிறது, நிவாரணப் பணிகள் செய்கிறது, அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு போடுறது, எந்த சிக்கல் இருந்தாலும் போய் நிற்கிறது அப்படின்னு இவங்க அரசியல் மயமாகி தான் சேவை செஞ்சுருக்காங்க. நமக்கு தெரில அது. சரி, விஜய் இங்கே போனார் அங்கே போனார்னா பேப்பரில் வரும், அவங்க செஞ்சதெல்லாம் எப்படி வரும்? அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓஹோ. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் உங்களதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு. ஸோ ரொம்ப ஈஸியாக போச்சு அந்த அந்த இடம் தான் அது. சரி, அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு இன்க்ளினேஷன் ஏற்பட்டது. தோழர்களும் சொன்னாங்க, ஐயா நீங்கள் கூட பயணிங்க அப்படின்னு. ரைட், அப்படி விஜய் முடிவெடுத்தார் அப்படின்னோம்னா சரிதான், செய்வோம். வைகோன்னு ஆரம்பித்தார், வைகோ தான் சொல்கிறோம். ஆனால் அது வந்துட்டு ஒரு அரசியல் களத்தில் ஏற்பட்ட ஒரு தேவை, நெசசிட்டி அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை. அதே தான் இங்கே தாவிக்கா, விஜய் ஆரம்பிச்சிட்டாரு, விஜய் கட்சி இல்லை, இது ஒரு அவசிய தேவை, அந்த சூழல் இருக்கிறதுனால இருதுருவ அரசியல் தான். அந்த நெசசிட்டிங்கிறது மக்களும் அதை உணர்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் உணரும் போது தான் நம்மளுக்கு அது வரும். இந்த இடத்துல தனக்கு இந்த நிலையை கொடுத்த மக்களுக்கு ஒரு அரசியல் ரீதியாக நம்ம என்ன செய்ய போகிறோம் நாம அப்படின்னு அவர் சொல்லும்போது, அவருடைய ரசிகர்கள் எல்லாரோட இணைஞ்சு ஒரு கூட்டு முயற்சியாக இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது தான். நீங்கள் நல்லா எடுத்துக்கலாம், அதுவும் என்கிட்டே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் உணர்ந்து சொல்கிறேன், மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த ஒரு நல்ல அரசியல் கட்சியை நம்ம தமிழ்நாடு பார்க்கும். அதனால நீங்க தொடர்ந்து ஒரு நல்ல கட்சியா இருக்கும்னு சொல்றதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் சார்? எதனால ஒரு சான்று சொல்லுங்க, இதனால இது நல்ல கட்சியாக இருக்கும். இப்போ கடைசியாக வந்து அந்த கடிதத்தை எடுத்துக்காங்களேன், அந்த கடிதத்தை கொஞ்சம் ஆழ்ந்து பாருங்களேன். சொல்லு கிடையாது, செயல் தான். அவசரப்பட்டு யாரும் வர வேண்டாம், தாய்மார்களோ பெரியவங்களோ வர வேண்டாம், ஏன்னா அங்கே நெருக்கடி ஏற்படும், வேணாம். நான் வந்துட்டு அந்த கட்சிக்கே புதியவன். அந்த மேடைக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, அவங்கள வந்துட்டு
பொறுப்பெடுத்துக்கிட்டு அவங்களையே கட்டுப்படுத்த சொல்லுங்கய்யா அப்படின்றாங்க. இதுதான் அந்த கட்சி. எதையும் ஒரு திறந்த மனதோடு அது வந்துட்டு எதிர்கொள்ளுது, அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லை, கொடியை பற்றிய விளக்கத்தை நான் அங்கே தர்றேன் அப்படி தான் அவர் சொல்கிறாரு. எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஒரு ஒரு ஹைப்பு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு லோ ப்ரொஃபைல் ஆட்டிடியூடு தான் அவர்கிட்ட இருக்குது. ஓகே, எந்த இடத்தையும் வந்துட்டு அப்படியே ஒரு பூதாகரமாக காட்டுறது, செயலில் நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்றது தான் அவர்கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் விஜய் வந்துட்டு ஒரு ஒரு வெளிச்சம் போடக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக இருப்பார் கிடையவே கிடையாது. மாநாட்டில் நிறைய பேர் கூட்டணும், அதுக்காக தான் இவ்வளோ பெரிய இடத்த இது பண்ணியிருக்காங்க. அதுவே பத்துமா அப்படின்ற ஒரு இடம் தான் இருக்கே தவிர மற்றபடி வேறு எதுவும் சிக்கல் கிடையாது. ஓகே, இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க ஆட்சி வேண்டாம் அதிகாரம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. யாருக்கு? விஜய் அவர்களுக்கு. விஜய் அவர்கள் இதெல்லாம் எதிர்பார்த்தே வரல, ஆட்சியில் தேவையில்லை அதிகாரமும் தேவையில்லை அப்படின்னு. ஆட்சி அதிகாரம் அப்படின்றது ஒரு பற்றோட அணுகக்கூடிய அந்த அணுகுமுறை கிடையாது. இந்த மக்களுக்கு செய்யணும், தன்னை இந்த நிலைக்கு உயர்த்திய மக்களுக்கு தானும் செய்யணும். ரெண்டாவது விஷயம், அவருக்கும் ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும்ல, பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன். இந்த நாட்டில் அரசியல் குவாலிட்டி இப்படி இருக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அதைத்தான் நான் சொல்ல வரேன். அவருக்கு தேவை இல்லை, கட்சிக்கு தேவையில்லை. எதையும் சாதிக்கணும்னா அதிகாரம் இல்லாத முடியுமா? அப்போ அதிகாரத்தை பெற போவதில்லைன்னா எதுக்கு அரசியல் கட்சி? தட் இஸ் த டூல், அதான் கருவி. அதிலிருந்து நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியும். அதனால் அதை தெளிவுபடுத்திடுறேன். ஓகே, இப்போ இந்த பர்சன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தேர்தல் அரசியலில் பெரிய விஷயமா பேசப்படும். ஏன்னா விஜய் அவர்கள் இப்போ தான் வராரு அப்படிங்கும்போது இப்போவே ஒரு பர்சன்ட்டில் ஒருத்தர் கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிங்கிள் டிஜிட்டில் வாங்குவார், டபுள் டிஜிட்டில் வாங்குவார், இதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்கிற விஷயம் வந்து 4 to 8% தான் வாங்குவார் அப்படிங்கிற ஒரு கணிப்பில் அவங்க சொல்கிறாங்க. தாராளமாக அவங்க படுத்து தூங்கட்டும், ஒரு கவலையும் இல்லை. எதையும் தீர்மானிக்க போகிறது மக்கள் தானே ஒழிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது, புள்ளி வரமோ வரலாறோ எதையும் கிடையாது. மக்கள்கிட்ட போய்ட்டு வேலை செய்ய போகிறோம், அவ்வளோதான் சார். பூர்ணமே அதில் என்னால் இங்கேருந்து உத்தரப்பிரதேசத்தை சொல்ல முடியும்னா இவங்களெல்லாம் தாண்டி என்னால் தமிழ்நாட்டை சொல்ல முடியும். என்னால் வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது மக்களுடைய களம், எதிர்பார்ப்பு, தேவை. இந்த இடத்த தான் நாம் வந்துட்டு மீட் பண்ணணும். எங்களுக்கு இன்னொரு அரசியல் கட்சியெலாம் கிடையாது. இதுதான் மக்களுடைய, அதான் நான் சொன்னேன், மக்களுடைய சவால் எங்களுக்கான சவால். ஓகே, உங்களுடைய கணிப்பு என்னவா சார் இருக்கு? எதையுமே கணிக்காதீங்க. 26க்கு வாங்க, எப்பொழுது போல சந்திப்பீங்க. நீங்கள் சந்திக்க வரும்போது நானும் சந்திப்பேன். அப்போவே நீங்கள் பார்த்துக்கலாம், ஒன்றும் வேணாம். இன்னொரு டவுன் த லைன் ஒரு 6 மாதம் இடைத்தேர்தல் வரட்டும், அப்போ தெரியும் என்ன இது அப்படின்ட்டு. ஓகே, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா? நிச்சயமா. அந்த கட்சி வந்துட்டு உறுதியாக இப்போவே கட்டமைப்பு அப்படின்ற ஒரு விடயத்தை சொன்னோம். கட்டமைப்புக்கு ரெடியாக தான் இருக்காங்க. இப்போ என்றைக்குமே வந்துட்டு ஒரு அரசியல் களம் வந்துட்டு எப்படி வரும் அப்படின்னீங்கன்னா, ஒரு மாற்று ஒன்று உருவாயிட்ட உடனேயே அது வரைக்கும் செல்லத்தகாததாக இருந்தது வந்துட்டு இல்லாமல் போயிடும், அவ்வளோதான். நான் அதிமுக குறிப்பிட்டெல்லாம் சொல்லலை, அது ஒரு பெரிய கட்சி. அது இன்றைக்கும் அது ஒரு ஜெயண்ட். ஆனால் எழுந்திருக்க முடியலன்னா அப்புறம் ஏகப்பட்ட விடயங்கள் இருக்குது. இதில் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன், சிக்கலும் சூழலும் தான் அரசியலை தீர்மானிக்க போகிறது. 26ல் எது சிக்கல் அப்படின்றத பொறுத்து தான் அன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழல். அதிலிருந்து தான் எல்லா முடிவுகளும் பிறக்கும். ரசிகர்கள் வந்து வாக்காளர்களாக மாறுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல? ஆமாம், அது எப்படி சார் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் நினைக்கிறீங்க? அந்த 27 இப்போ ஒரு மிகப்பெரிய தலைவர்களுக்கே வந்து இப்போ ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு முத்திரை குத்திடுறாங்க. அப்படிங்கும்போது புதுசாக வரக்கூடிய அவர்களுக்கு எப்படி ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் ஆகும்? ஏன்னா அதிமுக வாக்கு இங்கே வருது அந்த மாதிரி சொன்னீங்க. இப்போ எதற்காக தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். என்ன தமிழக வெற்றி கழகம் தனது இலக்காக வச்சிருக்குது? ஸ்டார்ஸ், 28 ஸ்டார்ஸ். என்னது கேட்டிங்கல்ல நீங்கள் கொடியில், அதுக்கான பதிலெல்லாம் வந்துட்டு 27ஆம் தேதி. கொள்கை, உறுதிமொழி, அப்புறம் அந்த இலக்குகள், தீர்மானங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபுட்டேஜ் அப்படின்வாங்களே, ஒரு நல்ல ஆழமாக கால் பதியத்தை தான் இது முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்க போகிறோம். அதனால் எதை பற்றியுமே கவலை இல்லை. எங்களோட இலக்கு என்னன்னா, இன்றைக்கி 90 லட்சம் ரசிகர்கள்னு வச்சுக்கோங்க. நாங்கள் அரசியல் நல்லா செய்யும்போது குடும்பத்தோடு சேர்ந்தது அப்படின்னோம்னா 3 மடங்கு ஆகிடும். இப்போ நான் உங்களை ஈர்த்துட்டேன் அப்படின்னோம்னா உங்களுடைய அப்பா அம்மாவே நான் சேர்த்து ஈர்த்துடலாம். அப்படி நான் ஈர்க்க தவறிட்டேன் அப்படின்னோம்னா நான் உங்களே இழந்துடுவேன். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விடயம். எங்களுக்கு அதில் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் உண்டு. அதனால் அதை பற்றி எந்த விதமான கவலையும் பட வேண்டாம். டெஃபினட்டாக வரும். ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அரசியலாக அது இருக்கும். விஜய் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா? அவர் தான் சொன்னார், அவர் யாராலையும் ஆக மாட்டேன் அப்படின்ட்டு. அவரை தான் இருக்க போகிறாரு. எம்ஜிஆரை வந்துட்டு எம்ஜிஆர் உருவாக்கலையே, அது தெரியுமா?
எம்ஜிஆர் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னது அவருடைய ரசிகர்கள். இன்னும் சொல்லப்போனால் அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள். அதனால எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பிச்சார். அதை முதல்ல தெரிஞ்சுங்க. நான் அந்த காலகட்டத்தில் வாழ்த்தவன், எனக்கு தெரியும். அதனால் நான் தான் சொல்ல வரேன், ஒரு அரசியலில் ஒரு கட்சி ஒன்று எமர்ஜ் ஆகுது, ஒரு தலைவன் எமர்ஜ் ஆகிறான்னா அதற்கான ஒரு நெசசிட்டி இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அதையும் தாண்டி அது உறுதியாக இருந்துச்சுன்னா தான். இதில் வந்துட்டு இவர் அப்படி இருந்தார் வரதான் சொல்கிறேன். வரலாறு புள்ளியியல் ரெண்டுமே எதையும் தீர்மானிக்காது. அப்படின்னா மாற்றத்துக்கு எதிரானதோட நீங்கள் போனீங்கன்னா முடிச்சு போயிடுவீங்க. சரி, 2 லைவ் எக்ஸாம்பிள் நமக்கு இருக்குது. விஜயகாந்த் அவர்கள் அதிமுக நினைஞ்சார், வரலாறு வந்து திமுக நினைஞ்சார். வரலாறை விட்டுருங்க தம்பி, வரலாறு இங்கே நடக்க போகிறதில்ல. ஓகே, இட் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர். அதான் 3 விஷயத்த சொன்னார். ஒன்று, மக்களினுடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள், எதிர்காலம். இதுதான் தமாகனுடைய இலக்கு, அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய இலக்கு. தாண்டி எதுவும் கிடையாது. ஒருவேளை தேசிய கட்சியோட கூட்டணி அந்த வாய்ப்புகள் எதை பற்றியுமே பேசாதீங்க. ஏன்னா எங்களோட திங்கிங்கில் அது இல்லவே இல்லை. கூட்டணின்றதுல எங்களோட திங்கிங் டு பி வித் த பீப்புள். மக்களோடு இருக்கணும், மக்கள்கிட்டேருந்து புரிஞ்சுக்கணும், அவங்களுடைய தேவையை அறிஞ்சிக்கணும், சாதிக்கிறதுக்கான வழிமுறையை வகுக்கணும். அது சாதிக்கிறதுக்கு மக்கள் எவ்வளோ ஆதரவு தராங்களோ அதற்கேற்றபடி செயல்படணும். அவ்வளோதான். ஓகே சார், தாவேக்காவுக்கும் உங்களுக்கும் இந்த பயணத்துக்கு வாழ்த்துக்கள் சார். தொடர்ந்து பேசுவோம். நேர்காணலுக்கு நன்றி, வணக்கம்.